சேலரி வந்து விழுந்தோடனே வந்துட்டு இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். மொத்தமாக 2 வாரத்துக்குள்ளேயே செலவு பண்ணி முடிச்சிருது. மீதி கடைசியாக ஒரு வாரம் வந்து கையில் காசு இருக்காது. அடுத்த மாதம் சம்பளம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிருப்போம். முக்கால்வாசி பேர் வந்து சேலரி இருக்கிறவங்க நிறைய பேரோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்டுருச்சு, நீங்கள் ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் கெயின் வந்து அவருடைய ஆர்டிக்கலில் சொல்கிறாரு. ஸோ இந்த ஒர்க் கல்ச்சரில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற மீதி டைம் அந்த ஒர்க்கில் வந்து அவங்களுக்கு எது ப்ரெஷர் இருக்கும், அதுலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கு வந்து எதையாவது போய் வாங்கினா தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். எதையாவது போய் ஸ்பெண்ட் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதோ எதுலையாவது செலவு பண்ணால் தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குன்ற மாதிரியான ஒரு சிஸ்டமில் இருப்போம். டேவிட் கெயின் என்னென்னா வந்து அவர் ஒர்க் லைஃப் இந்த 9 to 5 ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ராவலராக இருந்திருக்காரு. ட்ராவலராக இருக்கும்போது வந்துட்டு மினிமமாக அவர் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா அவர் மந்த்லி சம்பளம்லாம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 9 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ரொம்ப மினிமமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தா வந்து ரொம்ப பேர் மினிமம் தான் அவர் ஸ்பெண்டிங் கல்ச்சராக இருந்திருக்காரு. பட் ஒன்ஸ் 9 to 5 ஜாப் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஸ்பெண்டிங் ஹேபிட் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னு சொன்னால் எப்படியும் இந்த ஒரு மாதம் கழிச்சு எனக்கு காசு வந்துடும் அப்படின்றது தெரியும்போது வந்துட்டு இந்த 80/20 பேரட்டோ பிரின்சிபல் இருக்கும். த மோர் யூ ஹேவ், த மோர் டைம் யூ ஹேவ், த மோர் நீங்கள் அதிகமாக அதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி, த மோர் மணி யூ ஹேவ் யூ ஸ்டார்ட் டு ஸ்பெண்ட் மோர். அந்த மாதிரியான கான்செப்டில் வந்து ஒன்ஸ் காசு அதிகமாகும் போது வந்துட்டு நமக்கு தேவையில்லாத விஷயத்தை வந்து அதிகமாக நம்ம வாங்கி போட்டுருவோம். ஸோ அதை வந்து அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ட்ராவலில் இருந்து திரும்ப 9 to 5 ஜாப் வரும்போது அந்த டிரான்சிஷன் வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ எங்கே போனாலும் வந்து முதல்ல செலவு பண்ணுறதாகட்டும். ஸோ இதை படிக்கும்போது நானுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், முதல்ல வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்பெண்டிங்கில் இருந்தோம். ஒன்ஸ் நம்மளுடைய இன்கம் அதிகமாக ஆஃப்கோர்ஸ் இட் மேக் சென்ஸ் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது. பட் நிறைய நேரங்களில் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். நிறைய விஷயம் நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் வாங்கி போட்டிருப்போம், அது யூஸே பண்ண மாட்டோம், அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை பற்றி தான் இதில் அவர் சொல்கிறாரு. ஸோ குறிப்பாக வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டெலிபரேட்டாக அந்த கல்ச்சர் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த பிஸ்னஸ் ஜெயண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நம்மளை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஒரு சேல்ஸ் டெக்னிக் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க ஏதாவது ஒரு நேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அதை வாங்கிடுவாங்க, ஈஸியாக வாங்கிடுவாங்க. நிறைய சேல்ஸ் டெக்னிக் எப்படி இருக்குன்னா வந்து கிட்ஸை சில்ட்ரன் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸை நேக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கும் அத்தனை பேருமே வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்மளை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதும், ஸோ அந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து நமக்கு எந்த விதமான கில்ட் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியும் நம்மளை அந்த ஒரு சிஸ்டமில் வச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவருக்கு நிறைய டைம் இருந்திருக்கு, நிறைய பேரை மீட் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் ஒர்க் லைஃப் வரும்போது வந்துட்டு அவருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. குறிப்பாக வீக் டேஸ்லாம் பார்த்தா வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ் கழிச்சுட்டு மேக்ஸிமம் அவருக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து எக்ஸசைஸ். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணுவாராம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அது தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியறது இல்லைன்னு சொல்லுவார். ஸோ ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு கம்மி டைம் ஒர்க் பண்ணிட்டு நம்ம நிறைய டைம் இருந்தால் அது பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அவர் ட்ராவல் டைம் பற்றி எகைன் அவர் சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த 8 hour ஒர்க்கே வந்து எங்கேருந்து வருதுன்னா வந்து பிரிட்டனில் வந்து 19th century வந்து 14 to 16 hours வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டார்ச்சர்லேருந்து அந்த லேபர் லா கொண்டு வந்து அதை குறைக்கணுன்றதுனால 8 hours ஒர்க் வச்சுருக்காங்க. பட் 8 hours கூட நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஒர்க் வந்து நம்ம 3 to 4 hours கூட முடிச்சிருவோம். பட் ஆனாலும் நம்ம வந்து அந்த 4 hours முடிச்சுட்டு ஆஃபீஸ் விட்டு போக முடியாது. we are supposed to be there for 8 hours. ஸோ அங்கே தான் கேள்வியாக இருக்குது, நம்ம டைமை வந்து அங்கே கொடுக்குறோம். ஸோ நம்ம டைம் ஸ்கேர்ஸாக நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறனால தான் வந்து அந்த ஸ்கேர்சிட்டியான டைமை வந்து நம்ம வேறு ஏதாவது பிரயோஜனமாக செலவு பண்ணுறதுக்கு மேலே வந்து என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லாத விஷயம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த எக்கனாமியே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து இவங்க ஜஸ்ட் இமேஜின் இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாயிருச்சுன்னா ஹோல் எக்கனாமியே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ எக்கனாமி இது பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன பார்க்குறப்ப அவரே இன்னொரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அதில் வந்து இன்டர்வியூ வித் மேன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் வந்து ஒரு கார்ப்பரேட் ஒரு மேனேஜர் ஒரு சிஇஓட்ட வந்து இவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஸோ முதல் கேள்வி என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இவர் என்ன அதுக்கு பதில் சொல்கிறாருன்னா வந்து என்கிட்ட வேலை பார்க்குறது எல்லாருமே யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லாமே வந்து வாலண்டியராக தான் வேலை பார்க்குறாங்க. நான் கூப்பிட்டு வச்சு இது பண்ணல, அவங்களாம் வாலண்டியராக தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வேலை பார்க்குறது ஒரு சில விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர் திரும்ப இருக்கிறாரு, வாலண்டியராக வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா, எதனால் வாலண்டியராக வேலை பார்க்கணும்னு சொல்லும்போது வந்துட்டு அவருக்கு இந்த ஓனர் என்ன சொல்கிறாங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி தெரியல, அவங்களுக்கு தேவையான காசு நான் கொடுக்குறேன், தேவையான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுக்குறனால வந்து அவங்களோட லைஃப் கண்ட்ரோல் பட்டு வந்து இன்னொரு ஆள்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அவங்க அதை பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கூட என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒரு காரணமாக இருக்குது என்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு. திரும்ப அவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸோட லைஃப்பை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்க, முக்கால்வாசி பேரோட லைஃப் வந்து மிசரபிளாக இருக்குது, அதுக்கு நீங்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறப்ப வந்து அவர் சொல்கிறாரு, எம்ப்ளாயிஸ் இல்லாமல் என்னோட பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. பட் சேம் டைம் வந்து
நான் எம்ப்ளாயிஸை அவங்க லைஃப்பை பற்றி கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் அவங்க லைஃப்பை பற்றி கேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்க தான் பண்ணிக்கணும். யூஸ்வலி வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணியிருப்பேன்னா, எனக்கு ஒரு சில கொஞ்சம் காசு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த காசை வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த காசை வச்சு வேறு ஒரு பிஸ்னஸ்லையோ அசெட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து மேலும் காசை நான் அதிகரிச்சிருப்பேன், இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். வேறு என்னோட எம்ப்ளாயிஸ் எப்படி இருப்பாங்கன்னா வந்து அவங்களுக்கு வர்ற காசை வந்து சேவ் பண்ணி அதுலேருந்து எப்படி வெல்த் கிரியேட் பண்ணலான்ட்டு யோசிக்காமல் அந்த வர்ற காசை வந்து செலவு பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க தான் அவங்க அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான். ஒன்ஸ் இந்த மாதிரி வெல்த் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு அதுக்கேற்ற பவர் இருக்கும், எனக்கு வந்து பீப்பிள் வேலை செய்வாங்க. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் மாற்றணும்னா வந்து தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு கிரியேட் அ வெல்த் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஆர்டிக்கிளை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். படிக்கும்போதே வந்து நம்ம ஸ்பெண்டிங் ஹேபிட்டை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தேவையில்லாத விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த 2 ஆர்டிக்கலோட லிங்க் வந்து நான் அந்த வீடியோவில் கீழே கொடுக்குறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ ஸ்பெண்டிங் ஹேபிட் வந்து குறைக்கிறது மூலிமா அண்ட் அதை சேவிங் வந்து வேறு இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட சிச்சுவேஷனை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க.